ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப 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 கிராண்டான டிசைன். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். வாவ்! செம்ம கிராண்டான டிசைன். எவ்வளோ சூப்பர் அண்ட் லுக்காக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக எம்போஸ்டாக கிராண்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவ் பார்ட் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஸ்லீவ் பார்ட். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மேலேருந்து வரேன். சரிங்களா? ஸோ மேலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா லோடிங் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சுகர் பீடில் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 சுகர் பீட் அப்படின்னு கணக்கு வச்சு, ஸோ ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் வச்சு ஃபஸ்ட்டு சுகர் பீடில் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லோடிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 நம்பர் பீடில் ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 3 நம்பர் பீடில் ஃபஸ்ட் லைன் கொடுத்ததுக்கப்புறமா செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீடில் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் லைன் 4 நம்பர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆர்ம் ஹோலில் வர மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு அதில் வந்து த்ரெட்டில் வந்து லோடிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ த்ரெட்டில் லோடிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோன் வந்து கேப் வச்சு அங்கே வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் 2க்கும் இருக்கிற கேப்பில் வந்து 3 சுகர் பீட் வச்சு தனித்தனியாக வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நாட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே 3 நம்பர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 4 நம்பர் பீட் வச்சு அடுத்து ஒரு லைன் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கொடுத்து முடிச்சிருக்கோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து 3 நம்பர் பீட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரிசையாக அடிக்கிட்டே போய் நாட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கீழே அதாவது இந்த இடத்துல வந்து நல்ல கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் அப்பில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்கேல் அப்லையாக வந்து சுகர் பீடில் வரிசையாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கேல் அப்பில் இங்கேருந்து போய் நாட் பண்ணி லாக் பண்ணி ரிவர்ஸ் வரணும், நாட் பண்ணி லாக் பண்ணி ரிவர்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கேல் அப் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்கேல் அப் ஃபுல்லாக வந்து நாட் பண்ணிட்டோம். இடையில இருக்க கேப்பில் ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலரில் நான் வந்து ஸ்டோன் உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு கோடு போட்டணும். ஒரு ஸ்கேல் அப்பில் வந்து கீழேயும் அதே மாதிரி ஒரு இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? 1/2 இன்ச்சுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச்சில் வந்து அந்த எண்டிங்கில் வந்து சுகர் பீடில் ஒரு லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மேலே எப்படி ஸ்கேலப் போட்டேன்னா அதே மாதிரி கீழேயும் வந்து ஸ்கேலப் வரிசையாக அப்படியே கர்வாக வந்து போட்டுறணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி மேலே க்ரீன் அண்டு கீழே வந்து ரெட் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிராண்டாக தூக்கி கட்டுறதுக்காக 4 நம்பர் பீட் தனித்தனியாக வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் பைப்பிங் த்ரெட் வச்சு அதில் வந்து ரெட் கலரில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே கிராஸ் பேடிங் ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 நம்பர் பீடில் ஒரு லைன், அதுக்கப்புறம் வந்து 4 நம்பர் பீடில் வந்து ஒரு வரிசையாக வச்சு நம்ம நாட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திலகம், அதாவது திலகம் யூஸ் பண்ணி மாங்காய் ஷேப் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஹார்ம் ஹோல் அப்படிங்கிறனால வரிசையாக ஒவ்வொரு ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் மாங்காய் ஷேப் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 17Kக்கு மேலே வந்து தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே ரைட் சைடு வந்து நீங்கள் மாங்காய் போட போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வெளியே வச்சு நாட் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல அதாவது எந்த இடத்துல நான் சுகர் பீட் முடிச்சிருக்கேனோ அந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து நாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாங்காய் ஷேப் வந்து பார்க்கணும். இதில் நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரியும் இந்த சைடு ஃபுல்லாக ரைட் சைடு பார்த்த மாதிரி கொம்புக்கு வந்து சென்டரில் வந்து ரெண்டும் வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மாங்காய்க்கு இலையில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீடு வச்சு தனித்தனியாக வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பட் கீழே இருக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடில் 3 நம்பர் பீடில் வந்து நான் தனித்தனியாக வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயும் இங்கே இந்த கீழே இந்த பார்டரை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாகவே பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற பார்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கீழே எப்படி பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டபுள் கோட்டிங் ஜரி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர்ல வந்து த்ரெட்ல வந்து டபுள் கோட்டிங் வந்து செயின் ஸ்டிச் குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, சுகர் பீட்ல ஃபர்ஸ்ட் லைன் வந்து குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட்ல செகண்ட் லைன் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுகர் பீட்ல 3 நம்பர் பீட்ல ஒரு லைன் குடுத்துருக்கோம். தென் மறுபடியும் வந்து சுகர் பீட் ஸ்மால் சுகர் பீட்ல ஒரு லைன் குடுத்துருக்கேன். ஸோ பார்டர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத 4 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். இதோட அகலம், அதாவது இந்த நடுவுல பண்ணியிருக்க இந்த பீகாக் டிசைனோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 1/2 இன்ச்சு. 1 1/2 இன்ச்சில குட்டி பீகாக் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 2 பீகாக் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாரி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொம்பு டைப்ல வந்து நம்ம போட்டுட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளவருமே வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்லயே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சென்டர்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காண்டி நான் வந்து 3 நம்பர் பீட்ல வச்சு தனித்தனியா கொத்து ஃப்ளவர் மாரி தனித்தனியா வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அதே மாரி அவுட்லையர் ஃபுல்லாவே சுகர் பீட்ல நம்ம போட்டுட்டு, உள்ள வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வச்சு ஃபுல்லாவே வந்து பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து த்ரெட்ல அழகா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீட் அப்படியே கொண்டு வந்து நாட், அதாவது 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி 3 அடுக்கா வச்சு நம்ம நாட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது மாரி ஸ்டோன் அங்கங்கே வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்சு நான் வந்து சுத்தி வந்து ஜரியில அவுட்லைன் குடுத்துருக்கேன். ஸோ பீகாக் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து சுகர் பீட்ல நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டி இந்த தோகை வந்து சைடு குட்டி திலகம் ஸ்டோனும், அதுக்கு சைட்ல பெரிய தோகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெக்கைக்கு வந்து குட்டி ஸ்டோனு, பின்னாடி பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்டோன் வச்சு அதை சுத்தி வந்து நம்ம சுகர் பீட்லயே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அந்த தோகையோட மேல் பருப்பு வந்து 3 நம்பர் பீட் வச்சு குடுத்துருக்கேன். அது மாரி இந்த சைட்ல வந்து இந்த தோகை மாரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி டிஃபரன்ஷியேட்காண்டி இங்க வந்து 4 நம்பர் பீட்ல வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாரி இந்த ஃபுல் பீகாக்குக்குமே நான் அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ல வந்து குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எப்படி இந்த சைடு வந்து நான் கரெக்ட்டா கொம்பு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் பண்ணியிருக்கோமோ, அதே மாரி அந்த பக்கமும் ஃப்ளவரும் கொம்பும் வந்து பண்ணியிருக்கோம். அது மாரி அங்கங்கே வந்து நான் இந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சு சுத்தி ஜரி கோட்டிங் குடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ கீழ ஃபுல்லாவே இந்த பார்டர் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்ல ஒரு லைன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட், சுகர் பீட், 4 நம்பர் பீட், சுகர் பீட்ன்னு சொல்லி வரிசையா ஒண்ணு ஒண்ணா அடுக்கி அடுத்த லைன் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன், அதாவது கோல்டன் ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு ஒவ்வொரு ஸ்டோனா வந்து லீஃப் மாரி இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் மாரி, இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, இந்த மாரி ஃபர்ஸ்ட் வந்து அழகா கரெக்ட்டா ஒட்டிக்கிறணும். ஒட்டிட்டு சுத்தி வந்து ஜரி அவுட்லைன் வந்து நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஜரி அவுட்லைன் குடுத்துருக்கேன். இத முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 4 நம்பர் பீட், சுகர் பீட்ன்னு சொல்லிட்டு இங்க கீழ எப்படி இதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற மாரி 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட்ங்கிற மாரி வந்து வரிசையா நம்ம ஒரு லைன் குடுத்துட்டு, அதுக்கு மேல வந்து சுகர் பீட்ல வந்து ஒரு லைன் குடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீட்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க நாட் பண்ணிருங்க. அதே மாரி இந்த இதோட இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, இது 1 1/2 இன்ச்சு, இது 1 இன்ச்சு. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 1/2 இன்ச்சு. சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 1/2 இன்ச்சு. ஸோ இந்த 1 1/2 இன்ச்ல நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கீழ இங்க மேல 1 1/2 இன்ச்சுக்கு மேல இங்க பாருங்க மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட், 4 நம்பர் பீட், சுகர் பீட்ன்னு சொல்லி நான் இத முடிச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க நாட் பண்ணிருவேன். அதே மாரி இங்க நான் சொன்ன மாரி இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் டைப்ல ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனும் வச்சு வரிசையா லீஃப் டைப்ல வந்து ரெட்டைலா மாரி வச்சுட்டு, அத சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஜரி கோட்டிங் நான் குடுத்துட்டேன். குடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 4 நம்பர் பீட், சுகர் பீட் வச்சுட்டு, வரிசையா இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க நாட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேல வந்து சுகர் பீட்ல ஒரு லைன் ஃபுல்லாவே குடுத்துட்டேன். ஸோ இது இங்க எப்படி பேஸ் பண்ணியிருக்கோமோ, இதே மாரி பேஸ் பண்ணி இங்க மேல வந்து அழகா வந்து நம்ம போட்டு முடிச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து சென்டர் பார்ட்டுக்கு வந்து வரப்போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பொடி செக்குடா தான் இருக்கணும். குட்டி குட்டி செக்குடா வந்து நான் வந்து மேல ஸ்டார்ட் பண்ணி நாட், மேல ஸ்டார்ட் பண்ணி நாட், மேல ஸ்டார்ட் பண்ணி நாட், மேல ஸ்டார்ட் பண்ணி நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மாரி கீழ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க நாட் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க நாட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி செக்குடு ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ள வந்து 0 சைஸ் ஸ்டோன் வந்து ஒவ்வொரு ஸ்டோன் வந்து ஆல்டர்னேட் காண்டி வைக்கிறேன். எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஸோ ஒண்ணு வந்து ரெட்டு, கிரீன், ரெட், கிரீன், ரெட் அப்படிங்கிற மாரி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு கீழ ஆப்போசிட் வரும்போது கூட ஒரே மாரி யூனியன் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி மேல கிரீன்னா கீழ ரெட்டு, அந்த மாரி காம்பினேஷன்ல தான் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா மேல ரெட்டுனா கீழ கிரீன், இந்த மாரி வந்து மாத்தி மாத்தி வந்து நம்ம வச்சிரணும். வச்சுட்டு இத ஒவ்வொன்னையும் சுத்தி சுத்தி வந்து நம்ம வச்சு நாட் பண்ணணும். ஸோ இத ஃபுல்லாவே நம்ம வந்து சுகர் பீட்ல வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கிராண்டா எம்போஸ்டா நல்லா கெட்டியான பார்டர் எவ்வளோ கிராண்டா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி இந்த மேல இருக்கக்கூடிய இந்த டிசைன் அவ்வளோ எம்போஸ்டா சூப்பரா வந்து பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டிச்சிங் வந்து நான் கண்டிப்பா வந்து போடுறேன். ஆல்ரெடி நான் இதோட நெக் பேட்டர்ன் வந்து நான் போட்டதுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு. தேங்க் யூ சோ மச். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பா போட்டு காமிக்கணும்
பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் எனக்கு டைமிங் இல்லை. ஸோ நான் ரொம்ப ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால சுத்தமாக டைமிங் இல்லை. பட் இந்த ப்ளவுஸ் கண்டிப்பாக ரிப்பீட்டட் வரும். ஸோ ரிப்பீட் வரும்போது கண்டிப்பாக நான் டுட்டோரியல் வந்து போடுறேன். அந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்னால் உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறையா டுட்டோரியல் வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட் பார்க்கறதுக்காண்டி நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சூப்பர் டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் அண்ட் கிராண்ட் ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய்.